கிரிக்கெட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது? நாங்களும் அப்படி தான். சண்டே ஆனால் கிரிக்கெட் விளையாட வந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேட்டு பாலெல்லாம் அவ்வளோ இருக்காது எங்ககிட்ட. ஆனால் விளையாடுறதுக்கு நிறைய ஆள் இருக்கும். இப்போ விளையாடுறதுக்கு அதிகமாக ஆள் இருக்காது. ஆனால் பேட்டு பால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். வேலைக்கு போகிறதுனால, படிக்க போகிறதுனால, இதனால நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சதறி போயிருந்தாலும் சண்டே ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணிடுவோம். கிரிக்கெட் பற்றி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? இந்த பேட்டு இருக்குல்ல, இதுதான் ஸ்கூப் பேட்டு. நம்ம நார்மலாக வந்து பேட்டில் உள்ள இதை பின்னாடி வந்து இப்படி கவர் பண்ணிடுவாங்க. பண்ணதுனால இது ஸ்கூப் பேட்டு வெயிட்டு குறையும், நல்லா பேலன்ஸிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனா, நம்மக்கிட்ட நிறைய பேட்டு வந்து யூஸ் இல்லாமலே இருக்குது. ஸோ அதை ஒன்று யூஸ் பண்ணலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் காட்டுறேன்ல. இந்த 11 பேட்டு நம்ம டீம் பேட்டு தான். நிறைய பேட்டு கரையான் அரிச்சு நாசமாயிட்டு. ஸோ இதில் ஒரு பேட்டை சூஸ் பண்ணி அதை வெயிட்டை பார்த்து அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கார்விங் பண்ண போகிறோம். மாடர்ன் திங்ஸ் இல்லாமல் நம்மகிட்ட உள்ள டூல்ஸை வச்சு எப்படி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி பேலன்ஸிங்காக இது ஒரு சின்ன ட்ரை தான். ஸோ அதை ட்ரை பண்ண போகிறோம். அடிடாஸ் பேட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1231 கிராம்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் சென்டிமெண்ட்டான பேட்டு, பட் இட்ஸ் ஓகே. ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க்கிங் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து கார்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் இது தான். இந்த இடத்துல இருந்து இந்த டோ இந்த வர டோக்கு கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ் முன்னாடி வர கார்வ் பண்ண போகிறோம். கார்வ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் மிஷின் யூஸ் பண்ண போகிறோம். நம்மகிட்ட இருக்கிறதுல மெயினான திங்ஸ் வந்து கட்டிங் மிஷின். அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளானை பார்த்துக்குவோம். இப்படிலாம் நாங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கிறதுனால இன்னொரு நண்பர் சுரேஷ் வந்து ஒரு பிளான் ஐடியா நம்மகிட்ட சொல்கிறாப்புல. சுரேஷ், அப்போ நீங்களே ஒரு பேட் செய்யல அப்படின்னு இனி அடுத்த வீடியோ இந்த கட்டிங் மிஷினில் போட்டிருக்க பிளேடு பார்த்திங்கன்னா ரூட்டர் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக என்னென்னா ஏசிபி ஷீட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிலனா, நம்ம பழைய வீடியோ ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ போவாங்க, அது என்ன ஏசிபி ஷீட்டுன்னு தெரியும். ஸோ ஏசிபி ஷீட்டில் வந்து இந்த ரூட்டர் பிளேடை போட்டிங்கன்னா, இந்த கார்னரில் போட்டிங்கன்னா அதை மடக்கிக்கலாம். அதற்காண்டி இது யூஸ் பண்ண முடியாது. நம்ம டூல்ஸில் இது இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த பேட்டை பள்ளமாக்கலாம் அப்படின்னு இதை யூஸ் பண்ணுறோம். என்னாச்சுன்னா, பேட்டு வெயிட்டு குறைஞ்சிருக்கு. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லை. அதனால் இன்னொரு ரவுண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அகைன் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா வெயிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஏதோ ஒன்று லேக்கிங்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதை சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியான கட்டணா வைப்ரேஷன் தெரியுதா? பாலை வச்சு செக் பண்ணதில் வைப்ரேஷன் எதுவும் இல்லை. பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்விங் பண்ண சொல்ல இன்பேலன்ஸ்டாக பண்ணிட்டோம்னா அந்த பேட்டு வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனாலும் நமக்கு இன்னும் வெயிட்டு குறையணும் முடிக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் ரூட்டிங் பண்ண போகிறோம். இதில் ஒவ்வொரு பெரிய போட்டோம், இதில் நாட்டில் இதில் இன்னும் கேட்டிருப்பாங்க. பழம்
நீங்கள் வந்து தாத்தா காலத்துலேருந்தே இந்த பேட்டை இப்படி ரெடி பண்ணிருக்கீங்களா? ஆமா நாங்களாம் இப்போ தான் இதை பார்க்குறோம். நீங்க சீனி கட் பண்ணிடலாம். அது வேற சீனி சிரிப்பாய்க்கு இதுல வந்து இந்த லைனை இப்படி கரெக்டா அது ஒரு லைன் இதெல்லாம் கட்டிங் மிஷின் அந்த பிளேட போட்டு இந்த மாதிரி ஒரு இருக்குமா? இது வேணும் இருக்குங்களா? அந்த லைன் நல்லா இருக்குல்ல இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, நல்ல வீட்ல சைட்டா வச்சு சரி. பாலை வச்சு செக் பண்ணி பாருங்க. பாலை காணுமா? இது அது இல்லையா வைப்ரேஷன் சரி சரி. புரியுது. வைப்ரேஷன் இருக்கா? அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிட்டுன்னா கஷ்டம். பேட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதா ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் இந்த 2 இடத்துல வந்து இன்ச்சஸ் பிட், அதாவது இன்ச்சஸ் போரிங் பிட் 35 mm அதை வச்சு ஒரு 2 ஹோல்ஸ் போட போகிறோம். அதே மாதிரி லாக் போரிங் பிட் அதை வச்சு ஒரு 4 ஹோல்ஸ் போட போகிறோம். போட்டு அதோட பேலன்ஸை செக் பண்ண போகிறோம். அதனால் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு 550 அந்த ரேஞ்சில் வரும். இதை நீங்கள் வந்து எம்டிஎஃப்பில் ப்ளைவுட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டோரு சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் அதெல்லாம் இது யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு 350 ரேஞ்சில் இருக்கும். இது வந்து நம்ம லாக் செட் பண்ணுறதுக்குள்ள ஹோல்ஸ் எடுக்கக்கூடிய பிட்டு. ஃபைனலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்னன்னா வைப்ரேஷன் எதுவும் இல்லை, ஓகே தான். என்ன ஃபுல் டெஸ்ட்டு கேம் விளாண்டு பார்த்தா சண்டே தான் தெரியும். ஓகே ஓகே.